Kamal, he'll kill, man. Kill his part of the show. Kamal is like 2 roles, double actor, and 2 heroines, of course. The man needs at least a couple of girls to kind of get things rolling, to go with the proceedings. And double act வந்து ஒரு ரோல்ல வந்து கமல்ஹாசன் is singer. He's a singer because we are talking about 80s. 80sல வந்து Maestro at his peak, right? Almost every film was Maestro's film in 80s, and every other song was a super hit. So producers are very clear. Director தம்பி ராஜாட்ட டேட் வாங்கிட்டோம், அடுத்த மாசம் டேட் கொடுத்துட்டாரு, நம்ம 3.5 வாரம் இருக்கு, சரியா? அதுக்குள்ள ஒரு கதையை ரெடி பண்ணிருந்தீங்க. கதையை ரெடி பண்ணி ராஜா டேட் கொடுத்துட்டார்ப்பா, போய் உட்கார்ந்தோம்னா 1/2 மணி நேரத்தில் 5 பாட்டு போட்டு கொடுத்துருவாரு, எல்லாமே ஹிட்டு. கதையில ஹீரோ சிங்கர், அதை மாத்தாத. சொல்றது கேளு, அதுதான் மோகன்லாம் மைக்க பிடிச்சாலே ஹிட்டியா, மைக்க பிடிச்சாலே வேற லெவல். யாது ஹீரோ சிங்கர், அதை சுத்தி ஒரு கதையை ரெடி பண்ணிட்டு வா, மிச்செல்லாம் ராஜா பார்த்துக்குவாரு. நீங்க 3.5 வாரம் இருக்குன்னு. This is it. That was. So the director is now very curious. Sir, இப்போ எப்படி மோகன் வச்சு மைண்டில் வச்சு எழுதட்டுமா இல்லை பார்ப்போம்? யா மோகன்கிட்ட கேட்டிருக்கோம், மைக் ஃப்ரீயாக இருந்தால் தரேன் இருக்காரு, இது டேட் ஃப்ரீயாக இருந்தால் கூட வரேன் இருக்காரு. கேட்டிருக்கோம், கமல்கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்கோம். எது எப்படியோ ராஜா இருக்காருங்கிற, நீ அதை ஆளை பற்றி யோசிக்காத, யார் வேணா நடிக்கலாம். யா 5-6 பாட்டு இருக்கு, ஹீரோ சிங்கர், அதை சுற்றி ஒரு கதையை ரெடி பண்ணிட்டு வா, நீ குழப்பிக்காத, நீ போயிட்டு வா. நெக்ஸ்ட் டே அவருக்கு ஃபோன் பறக்குது, டைரக்டர் தம்பி கமல் ஒத்துக்கிட்டார்யா, ராஜா டேட் கொடுத்தாருனே ஒண்ணுமே கேட்கல, சரின்ட்டார்யா. ஆமா, இப்போ நீ வந்து என்ன பண்ண, அந்த சிங்கர்னு ஒரு ரோல் சொன்னல, அதை டான்சர் அண்ட் சிங்கர் மாத்திரு. டான்சர் சிங்கர். ஆமா 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 தம்பி, கமல் எல்லாத்துலயுமே எக்ஸ்பிரஷன் எதிர்பார்ப்பாரியா. ஆமா, வெறும் பாடகர்ல ஆடி பாடகர், இது பாடி ஆடகர், ஏதோ ஒண்டியா 2 இது பண்ற மாதிரி பாத்துக்கோ, அந்த அப்படி மாத்திரு. இது வந்து முக்கியமான விஷயமா மறந்துட போறேன். இது வந்து கமலுக்கு 125வது படமாயா, அதனால தேசிய அளவுல ஒரு பெரிய வெற்றி படமா இருக்கணும் எதிர்பார்க்கிறாரு. இந்த எக்குத்திச்சே காளியாவா? ஆமா ஆமா கேளியா, சரி சரி நான் சொல்றது கேளியா. எக்குத்திச்சே கேளியா மாதிரி ஒரு பெரிய ஒரு வெற்றி படம் கொடுக்குற மாதிரி எதிர்பார்க்கிறாரு. அதனால நீ ஒரு ரோலை டபுள் ஆக்ட் ஆக்கி விட்டுரு. இங்க சிங்கர் டான்சர் அப்படியே இருக்கட்டும், ஒன்னும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அங்க வந்து நார்த் இந்தியா ஒரு ரோலை வச்சிரு தம்பி, இங்கிட்டு கொஞ்சம் ரோல் அங்கிட்டு கொஞ்சம் ரோல் மாத்தி மாத்தி அடிக்கணும், சரியா? நீ கதை யோசிச்சுட்டு காலையில் ஆபீஸ்க்கு வந்துரு தம்பி. ஏய் போனை போடுங்கடா. திஸ் இஸ் 80s கோடம்பாக்கம், பரன்னு, ரைட்? Kamal was cranking out like 10-12 films a year. Raja was cranking out 10 songs a day. அடிச்சு நகத்துறாங்க, all of them like big hits, man. Timeless classics kind of thing. Next day they are deciding the second role for Kamal Haasan. டைரக்டர் தம்பி என்ன யோசிச்சிருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ரோல் சிங்கர் டான்சர், அதை நம்ம சொல்லிட்டோம்னா கமல் சொல்லுவார், நம்ம நோட்ஸ் எழுதிக்கலாம். நம்ம ஒண்ணு செய்யணும்னா அவர் சொன்னது எழுதிட்டு அப்படியே பண்ணி விட்டலாம். இந்த 2வது ரோல் நார்த் இந்தியாவில் சொல்றோம்ல, அங்க நம்ம சொல்றதுல கமல் எழுந்திரிச்சு உட்காரணும். என்ன யோசிச்சிருக்கீங்க? டைரக்டர் யோசிச்சிருக்கேன் சார், கமல் வந்து இதுல ஒரு கராத்தே மாஸ்டர் சார், இப்படி போயிடுறார் சார், அப்படி போயிடுறார் சார். யோ நல்லா இருக்கியா, அந்த ஒரு சவுண்ட் ஒன்று கொடுத்த பாரு, அதெல்லாம் அந்த அவரு வேற லெவலில் கொண்டு போயிடுவாரியா. அப்படி நல்லா இருக்கு, சரி சரி கராத்தே, சரி சரி சரி. அவர் சொந்த ஊர் நேபாள் சார். நேபாள எதுக்கு நேபாள பிடிச்சிட்டு இருக்க? வேலை வாட்ச்மேன் நினைச்சிட போறாங்கயா? இல்ல சார், நேபாள்லாம் அந்த மேக்கப்ல அந்த கண்ணெல்லாம் அப்படி இழுத்து விட்டு அப்படியே சின்ன அந்த சைனீஸ்னு போயிடாம நேபாள் வரைக்கும் அப்படியே பக்கத்துல போயிட்டு அந்த மேக்கப்ல வந்து ஒரு டிஃபரன்ஸ் நம்ம கொடுக்கலாம். அந்த கண்ணெல்லாம் அப்படி சின்னதாக அப்படி இழுத்து விடலாம் சார். யோ கமலுக்கு இதெல்லாம் பிடிக்குவியா? சரி மேக்கப் ரொம்ப விருப்பாரியா இருக்கலாம். சரி நேபாள் ஓகே. அப்புறம் என்ன, சொந்த ஊர் நேபாள் சார். அவர் வந்து செட்டில் ஆகிறது டார்ஜிலிங் சார். ஓ லொக்கேஷனுக்கா? நல்லா இருக்கியா? பட் இப்ப எப்படி கதைக்குள்ள எப்படியா கொண்டு வந்து சொருவ இதெல்லாம்? என்ன அங்கங்க வச்சிருக்கிய? கமலோட அம்மா வந்து தமிழ் சார். போட்டா போடுறான். அம்மா தமிழ்.
இனிமே ஒரு ரூபாயே கேட்பானா ரோலையா அங்க வச்சுட்டா அம்மா தமிழ் ரே பிடிச்சா வேற தம்பி நான் சொல்றேன் படம் நிக்குதோ இல்லையோ நீ நிப்பட தம்பி சாரி பேரே கேட்கல தம்பி உங்க பேர் என்ன எஸ்பி முத்துராமன் ஐயோ ரொம்ப மன்னிச்சுங்க சார் ஏய் நான் சொல்றேன்டா எழுதி வச்சுக்கிறா 50 வருஷம் ஓட்டுவாப்ல நீ என்ன அம்மா தமிழ் ரே ஐ திங்க் தட்ஸ்